Hi friends, CSSல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே உட்காந்து மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது, எந்த சினாரியோல யூஸ் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியா CSS கோட் பண்ணிடலாம். அதுக்கான ஒரு ஷார்ட்கட்டும் நான் சொல்றேன். ஓகே இந்த வீடியோவில் நம்மளோட வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேராகிராஃப் மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாமே ஒரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான CSS ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் லெஃப்ட் சைடில் இருக்கிற இதுதான் ப்ராப்பர்ட்டி, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நம்ம கொஞ்சம் குயிக்காக இது எல்லாமே பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி index.html அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், கமெண்ட் பண்ணிட்டோம். அதை அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நமக்கு இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் வேணாம், இன்லைன் ஸ்டைல் ஷீட்டும் வேணாம். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கலர் ரெட்டுன்னு நான் கொடுத்துருக்கேனா, ஓகே, அதனால் இங்கே கலர் ரெட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன பேராகிராஃப் ஒன்று போடலாம். பி டேகுக்குள்ளே ஒரு டம்மி கண்டென்ட் தான். ஒரு யூஸ்வலாக வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் டம்மி கண்டென்ட் போடணும் அப்படின்னா இந்த லோரம் லிப்சம் டெக்ஸ்ட் தான் எடுப்பாங்க. ஓகேவா, அதனால தான் இது யூஸ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இன்னொரு பேராகிராஃப் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கேன். இந்த பேராகிராஃபில் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், எப்படி டெக்கரேட் பண்ணலாம், அதுக்கு CSSலேயே சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, கலர் ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் ஓகே, நம்ம இந்த பேராகிராஃப் டேகுக்கு நம்ம எதுவுமே எழுதலை. நம்ம எதுவுமே எழுதலை அப்படின்னா டிஃபால்ட்டாக பிளாக் கலர் தான் இருக்கும். சரிங்களா, அது வந்து ப்ரௌசரோட பிஹேவியர். ஸோ எனக்கு இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டோட ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணணும். அதனால இந்த பி டேகை அப்படியே பாயிண்ட் பண்ணி அதுக்கு கலர் கோலன் சும்மா கிரீன்னு வைக்கிறேன்னு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இந்த பேராகிராஃபோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு டேகுக்குள்ள மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, கலர் அப்படின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. செமிகோலனுக்கு அப்புறம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ அடுத்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா சும்மா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா, இது என்னன்னா ஜஸ்ட் இந்த பி டேக் இருக்குல்ல, இந்த பி டேக் ஃபுல்லாகவே அதோட பேக்ரவுண்டு எல்லோவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். சரிங்களா, சரி, இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் கெட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றும் நீங்கள் மைண்டில் வச்சு டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிம்பிளாக என்ன தெரியுமா பண்ணலாம், ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணுங்கள், டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகிடும். இதுதான் டெவலப்பர் டூல். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலிமெண்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்ம எழுதின HTMLலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட HTML பேஜ். இந்த டீட்டெயில் எல்லாமே இந்த எலிமெண்ட்குள்ளே இருக்கும். ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் CSS அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இங்கே பார்த்தீங்களா style.css. இது என்னன்னா நம்ம style.cssன்னு தானே சேவ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஃபைல் தான் இங்கே காமிக்கும். ஓகேவா, அந்த ஃபைலில் பி டேக்ல கலர் க்ரீன்னு கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுவே நம்ம H1 கிளிக் பண்ணி பார்ப்போமா, H1ல கலர் ரெட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் பி டேக்ல பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வேற என்னெல்லாம் கலர் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோவேன், ஜஸ்ட் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு இருக்கிற எல்லா கலருமே இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எந்த கலர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்பெக்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது பழைய மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட ஃபைலில் பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு தான் கொடுத்துருக்கோம். இன்ஸ்பெக்டில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது எதுவுமே நமக்கு ரியலாக அஃபெக்ட் ஆகாது, சும்மா டெம்பரவரியாக ப்ரௌசரில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். சரியா, ஸோ நமக்கு இப்போ ஏதாவது ஒரு கலர் வேணும் அப்படின்னா அந்த கலரை நம்ம கோட்லேயும் அப்ளை பண்ணணும். சரியா,
ஸோ நான் எல்லோக்கு பதிலாக இந்த கலர் கோடை கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த கலர் கோட் அப்படியே தான் இருக்கும் இங்கே. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் இருக்கிற ஸ்டைல்ஸ் வச்சு அதோட வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்குது, இன்னும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, ஒவ்வொரு வேல்யூவும் சேஞ்ச் பண்ணும்போது என்னென்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம ப்ரௌசரில் உடனே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் கூட மறந்து போச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு லெட்டர் டைப் பண்ணோம் அப்படின்னா அதோட காம்பினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதை பார்த்தே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டியா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன் அத்தனையும் உட்காந்து மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். சரிங்களா? ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி டெக்ஸ்ட் அலைன். ஓகே, இது நெக்ஸ்ட் லைனில் போட்டுடலாம். ஒரு H2ல போடலாம். H2க்குள்ள சும்மா வெல்கம்னு போடலாமா? ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நான் போட்டிருக்க டெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே லெஃப்ட் சைடு தான் வரும். இப்போ நம்ம என்ன டேக்ல என்ன டெக்ஸ்ட் போட்டாலும் டிஃபால்ட்டாகவே அந்த டெக்ஸ்ட் எல்லாமே லெஃப்ட் சைடில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். நம்ம H2 பாயிண்ட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு போடுறோம். அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது தெரியுமா? டிஃபால்ட்டாக லெஃப்ட் இருக்குது, அதை நம்ம ரைட் கொண்டு வரதுனா கொண்டு வரலாம், சென்டர் கொண்டு வரதுனா கொண்டு வந்துருக்கலாம். சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? இதுவே ரைட்டும் கொடுக்கலாம். ரைட்டுன்னு கொடுத்தா ரைட் சைடு போயிடும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் அலைனோட பர்பஸ். இது டிஃபால்ட்டாகவே லெஃப்டில் தான் இருக்கும். சரிங்களா? நான் டெக்ஸ்ட் லைன் லெஃப்ட்னு கொடுக்கலனாலும் டிஃபால்ட்டாகவே லெஃப்ட் சைடு தான் இருக்கும். இதில் இன்னொரு வேல்யூ இருக்குது, ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுன்னா, இந்த சிங்கிள் வேர்டுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இங்கே பாருங்களேன், நான் ரைட் சைடே அந்த ஆட்ரிபியூட்டை ஆட் பண்ணுறேன். இந்த பி டேக் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் நான் CSS டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இது எல்லாமே CSS இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ தாங்க. பட் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகாது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் லெஃப்ட் ரைட்டு ஜஸ்டிஃபை அதுதான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஜஸ்டிஃபைனா என்னன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், நான் ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்துட்டேன். நான் இந்த டேகுக்கு ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த டேக்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு எண்டுலேருந்து ரைட் சைடு எண்டு வரைக்கும் கவர் ஆகும். ஓகேவா? இந்த செக் பாக்ஸ் வந்து ஜஸ்ட் இதை அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணதுனால இப்போ டிஃபால்ட்டாக எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்களேன், இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ஏன் அப்படின்னா இந்த SED அப்படின்ற டெக்ஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல பிளேஸ் ஆகிறதுக்கு அதுக்கு இடம் பத்தலை. அதனால் இது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடுது. ஓகேங்களா? இதுவே நான் டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்பேஸு இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு இதை எண்டு வரைக்கும் கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இதுதான் ஜஸ்டிஃபையோட கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன். இதில் மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஓவர் லைன், லைன் த்ரூ, அண்டர்லைன் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் போட்டு காமிக்கிறேன். H2க்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன். இப்போ ஓவர் லைன் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டாப்ல ஒரு லைன் ஆட் ஆகும். ஓகேவா? இதுவே நான் ஓவர் லைனுக்கு பதிலாக லைன் த்ரூ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இதுவே லைன் த்ரூக்கு பதிலாக அண்டர்லைன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு அண்டர்லைன் கிடைக்கும். அவ்வளோதான். அப்படியே ஸ்பீடாக போயிடலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மில் லோவர் கேஸாக பண்ணலாமா, அப்பர் கேஸாக பண்ணலாமா, கேபிட்டலைஸாக பண்ணலாமா அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குங்க. டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ நான் அப்பர் கேஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாமே அப்பர் கேஸ் ஆகிடும். இதுவே நான் லோவர் கேஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட்டும் லோவர் கேஸ் ஆகிடும். டிஃபால்ட்டாக W அப்படின்றது கேப்ஸில் இருந்துச்சு, பட் இப்போ லோவர் கேஸ்னு கொடுத்ததுனால எல்லாமே லோவர் கேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும், மற்றது லோவர் கேஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னா இதுதான். தென் டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படின்னா இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேராகிராஃபில் எனக்கு ஃபர்ஸ்ட் லைனில் கொஞ்சம் மட்டும் ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட் இன்டென்ட்
அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து பிக்சல் px அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 10 px அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. இதுவே நான் 20 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், ஸோ 50 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் இன்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் லெட்டர் ஸ்பேசிங். லெட்டர் ஸ்பேசிங்னா இந்த டெக்ஸ்டோட இன்பிட்வீன் கேப். ஓகேவா? எல்க்கும் ஓக்கும் இருக்கிற கேப், அதே மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் இருக்கிற கேப். லெட்டர் ஸ்பேசிங் ஒரு இதுவும் பிஎக்ஸில் தான் கொடுக்கணும். சரியா? 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ரொம்ப பெருசாக போயிடும். இப்போ நான் 1 பிக்சல்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்பேஸு இப்போ நான் 2 பிக்சல்னு மாற்றினேன், இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ 3 மாற்றும் போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ லெட்டர் ஸ்பேசிங்லாம் ஒரு இதெல்லாம் வந்துட்டு 0.8 அப்படி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது லைன் ஹைட். லைன் ஹைட்னா இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இன்பிட்வீன் கேப். ஓகேவா? இப்போ நான் லைன் ஹைட் ஈக்குவல் டு சும்மா 10 பிக்சல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு பிக்சல்னு கொடுக்காம டைரெக்டாக 1 2 அப்படின்னு கூட கொடுக்கலாம். 2ன்றது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 1.4 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேவா? ஸோ நம்மளோட வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டைலிஷாக காமிக்கலாம். ஓகேவா? இதில் மேக்ஸிமம் வேறு என்ன பண்ணுவோம், ஃபாண்ட் சைஸ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதில் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, அதுவும் பிக்சல் தான். ஓகேவா? இப்போ ஒரு 12 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன். இது அப் ஏரோ கொடுத்தேன்னா இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் 20 பிக்சல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிக்கராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் ஓகே. தேங்க்யூ, பாய்.